தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். இன்று நாம் பார்க்க இருப்பது வண்ணங்கள். வண்ணங்கள் பல ஆயிரம் உண்டு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான வண்ணங்கள் மீது அளவற்ற காதல் இருப்பது இயல்புதான். கடைகளுக்கு சென்றாலும் அனைத்து வித பொருட்களையும் ஒரே கலரில் வாங்கி கொண்டு மேட்சாக அணிவது பலரின் மனதிற்கு பிடித்தமான ஒன்றாகும். உடையில் வண்ணம், ஹேர் டைகளில் வண்ணம், கைகளில் போடும் டாட்டுக்களில் கூட பலவித வண்ணங்கள். இப்படி வானவில் நிறம் போல எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்க நம் வீட்டுக்கு அடிக்கும் வர்ணம் மட்டும் வண்ணமயமாக இல்லை என்றால் நன்றாகவா இருக்கும்? அதுவும் ஆரோக்கியமான கலர்களை பயன்படுத்தினால் எப்படி இருக்கும்? கலரில் ஆரோக்கியமா? இது என்னடா புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறீர்களா? உண்மைதான். ஒவ்வொரு கலருக்குள்ளும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பல ரகசியங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. அறிவியலின்படி பார்த்தால் வண்ணங்களுக்கென்று ஒரு பெரிய ஆராய்ச்சி வரலாறே இருக்கிறது. பல விஞ்ஞானிகளின் கூட்டு முயற்சியாலே விதவிதமான வண்ணங்கள் நமக்கு கிடைத்துள்ளது. வண்ணங்களில் அடிப்படையானது சிகப்பு, பச்சை, நீலம் ஆகியவைதான். இந்த மூன்று நிறங்களும் இல்லாமல் மற்ற நிறங்களை நம்மால் பெற முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி வெவ்வேறு தன்மைகள் இருக்கிறதோ அதே போலதான் ஒவ்வொரு வண்ணங்களுக்குள்ளும் ஒரு தன்மை இருக்கிறது. அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது நீல நிறம். வண்ணங்களில் அதிகம் பிடித்தமான வண்ணமாக சொல்லப்படுவது இந்த நீல நிறம்தான். பார்ப்பதற்கு மிகவும் மென்மையான வண்ணமாக இது காட்சி தருகிறது. இந்த வண்ணம் எப்போதும் நமக்கு அமைதியையும் ஆழமான சிந்தனையையும் மனசாந்தியையும் தரக்கூடியது. மேலும் இது மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியது. இந்த வண்ணம் உங்கள் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி பயம், தயக்கம் போன்ற பல மன ரீதியான குழப்பங்களுக்கு தீர்வை ஏற்படுத்துகிறது. எனவே உங்கள் படுக்கை அறையில் மிக மென்மையான நீல நிற வர்ணங்களை பயன்படுத்துங்கள். அடுத்ததாக இளஞ்சிவப்பு அல்லது பிங்க் நிறம். மனதிற்கு அதிக அமைதியை தரக்கூடியது இந்த இளஞ்சிவப்பு வண்ணம். உடலின் ஆற்றலை அதிகரிக்க இந்த வண்ணம் பயன்படுகிறது. மேலும் இந்த நிறத்தை உங்கள் வீட்டில் வர்ணம் செய்தால் வீட்டின் தட்பவெட்ப நிலையை சீராக வைத்திருக்கும். பொதுவாகவே இது பெண்களுக்கு பிடித்தமான வண்ணம் என ஒரு பொதுமொழி இருக்கிறது. அத்துடன் குழந்தைகளுக்கும் பிடித்தமான நிறமாக இந்த இளஞ்சிவப்பு நிறத்தை சொல்கிறார்கள். அடுத்ததாக ஊதா நிறம். உங்கள் வீட்டு சுவருக்கு ஊதா நிறத்தை அடித்தால் அது பலத்தையும் அறிவுத்தன்மையையும் குறிப்பதாகும். இந்த நிறம் உங்கள் உள் மனதுக்கு ஆழ்ந்த நிம்மதியை தரக்கூடியது. இந்த ஊதா நிறம் எலும்புகளுக்கு அதிக வலிமையை சேர்க்கக்கூடியது. மேலும் இது பொட்டாசியம், சோடியம் போன்ற தாதுக்களை நம் உடலில் சமநிலையில் வைக்க உதவுகிறது. தியானம் போன்ற உளவியல் சம்பந்தமான உடற்பயிற்சிகளை ஊதா நிற வர்ணம் அடித்த இடத்தில் செய்தால் மிகவும் ஆரோக்கியமானது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக பச்சை நிறம். நிறங்களில் இந்த நிறம் சாந்த நிறமாக கருதப்படுகிறது. வீட்டிற்கு பச்சை நிற வர்ணம் அடித்தால் பார்ப்பதற்கு அழகாகவும் பிறரை கவரும் விதத்திலும் இருக்கும். புத்துணர்ச்சி கொடுக்கவும் எப்போது மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டுமென்றால் இந்த பச்சை நிறம் போதும். அத்துடன் மன அழுத்தத்தையும் குறைக்கவும் இந்த நிறம் வழி செய்கிறது. அடுத்ததாக வெள்ளை நிறம். இந்த நிறத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். வெள்ளை என்ற ஒற்றை வார்த்தையே போதும். ஆமாம், புதுமையான நிறம் என்றால் அது வெள்ளைதான். வெள்ளை நிறமானது ஆடையாகவோ வர்ணமாகவோ திரையாகவோ இப்படி எந்த விதத்தில் இருந்தாலும் அழகுதான். வெள்ளை நிறம் மனதிற்கு தெளிவை தருகிறது. பொதுவாக வெள்ளை நிற வர்ணம் பூசிய அறைகளில் கர்ப்பமடைந்த பெண்கள் தங்கியிருந்தால் பிறக்கும் குழந்தை புத்திசாலியாகவும் சாந்த குணம் கொண்டவராகவும் இருப்பார்கள் என ஆராய்ச்சிகள் சொல்கிறது. அடுத்ததாக மஞ்சள் நிறம். இந்த நிறத்தை வீட்டிற்கு அடித்தால் நமது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு இந்த நிறம் உதவும். சமையல் அறைக்கு மஞ்சள் நிறம் அடித்தால் உடல் ஆரோக்கியத்தை அதிகம் மேம்படுத்தும். இன்பமாக வாழும் உணர்வை இந்த நிறம் தருகிறது. அடுத்ததாக சாம்பல் நிறம். கொஞ்சம் மந்தமான சூழலை தருகிறது இந்த சாம்பல் நிறம். சோம்பலையும் அதிகம் இந்த சாம்பல் நிறம் ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் குளிர்ந்த தட்பவெப்பத்தை இது உருவாக்குகிறது. நீல நிறத்தை இதனுடன் சேர்த்து அடித்தால் பார்க்க அட்டகாசமாக இருக்கும். டைனிங் ரூம் போன்றவற்றிற்கு சாம்பல் நிறம் ஏற்றதாக இருக்கும். எனவே இதில் உங்களுக்கு எது சிறந்த நிறமாக தோன்றுகிறதோ அதையே வர்ணம் பூசி மகிழ்ச்சியாக வாழுங்கள். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.